அப்படியே புரட்டாசி சனிக்கிழமை வந்துடுச்சு. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பாப்பான்னு அப்பா சொன்னோன்னே சரின்னு சந்தோஷமாக கிளம்பியாச்சு. இந்த ஸ்கூல் தாங்க நான் படித்த ஸ்கூலு. 9th வரலும் இங்கேருந்து தான் நான் வந்து 12th முடித்தேன். சூப்பரான ஸ்கூலுங்க. அப்படியே அப்பா கூட கிளம்பி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு அப்பா கூட இந்த மாதிரி வண்டியில் போயிட்டு. ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நாங்கள் போனோம். இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் அப்பா எப்போவுமே இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்துட்டு தான் இருப்பார். ஏன்னா இங்கே வந்தால் அவருக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லுவார். இந்த கோவில் வாமலூர் தாத்தியம்பட்டியில் தாங்க இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் கோயில் நிறைய கூட்டம் வந்துட்டே இருந்ததுங்க. நல்ல பிரசித்தி பெற்ற கோயிலாக தான் இருக்குது. எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டே இருந்தாங்க. அதே போல் அப்பா ரெகுலராக இந்த அம்மா கிட்டேயும் அவங்க பக்கத்துலேயே வந்து பூக்கடை வச்சுருக்காரு. அந்த அப்பா கிட்டேயும் தான் வந்து பூ, விளக்கு இந்த மாதிரி எல்லா பூஜை ஜாமானும் வாங்குவாராம். ஃபஸ்ட்டு 2 நெய் விளக்கு வாங்கி அப்பா நெய் விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நெய் விளக்கு வாங்கிட்டாரு. நான் எப்போ இந்த கோயிலுக்கு வந்தாலும் 2 நெய் விளக்கு வாங்கி தீபம் போட்டுருவேன். நெய் விளக்கு தீபம் போட்டால் தான் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். அன்னைக்கு சாமி கும்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எப்போ கோயிலுக்கு போனாலும் நீயும் 2 விளக்கு போட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அவருக்கு எப்போவுமே இந்த கோயிலுக்கு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால அவர் எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அது கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு சொல்லி கொடுக்கறது வந்து பொறுமையாக அப்பாவை தவிர வேறு யார் அந்த அளவுக்கு நமக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க முடியும் சொல்லுங்கள். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே அப்பா கூட சந்தனம் அந்த சாமிக்கு வச்சுருந்த இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு விட்டுட்டு இருந்தார். எனக்கும் அவர் தான் வச்சு விட்டார். அதை பார்க்கும்போது எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இதெல்லாம் எவ்வளோ நாளாச்சு. நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாலே இந்த குடுப்பனையெல்லாம் நமக்கு வந்து கிடைக்காம போயிடும் இல்லைங்களா? எப்பயாச்சும் அப்பா வீட்டுக்கு வந்தால் தான் இதெல்லான்ற மாதிரி ஆகும் இல்லைங்களா? அது கிடைக்கும்போது அனுபவிச்சுக்கணும் போல் அப்படிங்கிற மாதிரி என் மனசில் பட்டுச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு விளக்கு தீபம் போட்டுட்டு வந்துட்டு பூவு, கற்பூரம், 10 குச்சி, எலும்புச்சம்பழம், வெத்தலைப்பாக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே வாங்கினாரு. அந்த பாட்டிமாக்கிட்டேயும் அந்த தாத்தாக்கிட்டேயும் தான் எப்பவும் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ரெகுலராக வாங்குவேன்னு சொல்லி சொன்னார். அவங்க 2 பிளேட்டாக கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு பிளேட்டை வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரின்னு வாங்கிட்டு வந்துட்டு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட வந்துட்டோம். ரொம்ப அமைதியாக இருந்ததுங்க. நிறைய பேர் வந்தாலுமே அமைதியாக இருந்தது. நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க. சாமியை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது. மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது, நிறைவாக இருக்குது. அப்படியே பேர் சொல்லி அர்ச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டோம். எல்லாத்து பேரையும் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா பேரையும் சொல்லி அர்ச்சனை பண்ணியாச்சு. நிறைவாக சாமி கும்பிட்டோம். நீங்களும் சாமி கும்பிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் சாமி கும்பிட்டோம். நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம் இதுதான் வேணும். நிம்மதியாக வாழணும். ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அப்போவும் சாமி கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுற்றி வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அப்பா கீழே விழுந்து சாமி கும்பிட்டாரு. கும்பிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமைன்றதுனால அன்னதானம் கொடுத்துட்ருந்தாங்க. அது வந்து புளியோதரை கொடுத்தாங்க. புளியோதரை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இன்றைக்கி அப்பா கூட கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சந்தோஷமான மெமரிஸை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் அப்பா கூட எப்போ இந்த மாதிரி வெளியில் போனீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.